தெரியுமோ தெரியாதோ சிஸ்டர், செல்வத்துக்கிட்ட இப்ப நிறைய மாற்றம் வந்துருச்சு. அவரோட நட உட பாவனை பழக்க வழக்கம் எல்லாமே மாறிடுச்சு. என்ன பல இடத்துல அவமானப்படுத்திட்டாரு. ஏன் பதவியேற்பு விழா நடக்கிற அன்னைக்கு கூட பார்ட்டில என்ன ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு. ஆனாலும் நான் அவரை விட்டு போகாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம உருவாக்குன மனுஷன் அவங்களோட தப்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அவருக்கு உணர்த்தணுங்கிறதுக்காக தான் நான் அவர் கூடவே இருக்கேன். தப்பான நாட்கள் கூட வந்து சேர்ந்துடக்கூடாது. அதனால்தான் நான் எல்லாத்தையும் சகிச்சுட்டு போறேன். நான் அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் தன்னை மாத்திக்கிற ஸ்டேஜ் எல்லாம் எப்போ தாண்டிட்டாரு. உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு என் மனசு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அதான் உங்களை பார்த்து 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவர் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாருங்கிறத தாண்டி இப்ப என் மனசுல வேற ஒரு பயம் தான் அதிகமா இருக்கு. என்ன சொல்றீங்க சிஸ்டர்? ஆமா சேட், நாமெல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறதா நினைச்சிட்டு இருந்த நந்தினி வெளிநாட்டுல இல்ல, இப்ப இதே ஊர்ல தான் இருக்கா. நான் இன்னைக்கு என் கண்ணாலேயே பார்த்தேன். என்னோட பயம் எல்லாமே அந்த நந்தினிய பத்தி தான். அவ சென்னையில தான் இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமா? நந்தினியா? இந்த ஊர்லயா? எனக்கு தெரியாதே. அந்த நந்தினிய பார்த்துட்டு நான் அவர்கிட்ட ஆபீஸ்ல கேட்கலான்னு போனப்போ நான் பேசினதையே காது கொடுத்து கேட்காம என்ன ஆபீஸ்ல இருந்து விரட்டுறதுலயே குறியா இருந்தாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு போன் வந்தது. உடனே கிளம்பி போயிட்டாரு. அவளை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? இப்போ நீங்க சொல்றதா எனக்கு ஷாக்கா இருக்கும். நந்தினியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல, உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கும் அவருக்கும் மன இடைவெளி இப்ப அவர் தலைவரானதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கு. எனக்கு என்னமோ அதுக்கு முன்னாடியே நந்தினி வெளிநாட்டுல இருந்து திரும்ப வந்துட்டாலும் தான் தோணுது. நந்தினிங்கிறவ வெளிநாட்டுக்கு போயிட்டா இனி என் வாழ்க்கையில குறுக்கிட மாட்டான்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா என் சந்தோஷத்துல இடி விழுந்துடுச்சு. சொல்லுங்க சேட், அவர் எங்க இருக்கா? இதே ஊர்ல தான் இருக்காளா? உண்மையை சொல்லுங்க சேட். இல்ல சிஸ்டர், நந்தினியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. இல்ல, நீங்க தடுமாறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. அவ இதே ஊர்ல தான் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க, அவ தனியா இருக்காளா இல்ல என் வீட்டுக்காரருக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்கா? சொல்லுங்க சேட், உண்மையை சொல்லுங்க. அடிப்படையில ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவர் இந்த அளவுக்கு மாறிட்டாருன்னா அதுக்கு காரணம் அவதானம்னு தோணுது. அதனாலதான் அவ பேச்சு எடுத்தாலே அவர் என் மேல கோவப்படுறாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க அவரோட நிழலா தான் இருக்கீங்க. சிஸ்டர் சிஸ்டர்னு வாய் நிறைய கூப்பிடுற நீங்க தயவு செஞ்சு என் பயத்தை போக்குங்க. நந்தினிய பத்தின உண்மையை சொல்லுங்க. இல்ல சிஸ்டர், அது வந்து சொல்லுங்க சேட். உண்மையாவே நந்தினியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப சொல்ல மாட்டீங்கல்ல? பல விதத்துல யோசிச்சு பார்க்கும்போது இப்பதான் எனக்கு பயம் ரொம்ப அதிகமா வருது. அவர் குடிக்கிற விஷயத்துல ஆரம்பிச்சு எப்பெல்லாம் அவருக்குள்ள மாற்றம் வந்ததோ அந்த மாற்றத்துக்கெல்லாம் நந்தினி தான் காரணமோன்னு எனக்கு தோணுது. அவ வெளிநாட்டுக்கு போயிட்டாலே நான் சந்தோஷப்பட்டப்போ அவர் எலெக்ஷன் விஷயத்துல தலைவர் ஆனதுல நானுங்கிற ஆணவம் வந்தது. அதுக்கெல்லாம் அந்த நந்தினி தான் காரணமோன்னு எனக்கு இப்ப தோணுது. புனிதாவும் பானுவும் சொன்னதை வச்சு பார்க்கும்போது, நான் இன்னைக்கு அவளை நேர்ல வச்சு பார்க்கும்போது அந்த நந்தினி வெளிநாட்டுக்கு போகாம இதே ஊர்ல தான் இருந்திருக்கா. அப்போ நந்தினி இதே ஊர்ல இவர்தான் வீடு பார்த்து தங்க வச்சிருந்திருக்காரா? நந்தினி இவரோட பாதுகாப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்காளோ? ஒருவேளை எனக்கே தெரியாம அவளோட இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரோ? ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்காரோ? ஐயோ கடவுளே, ஒவ்வொன்னையும் நினைக்கும் போது எனக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு. என் வாழ்க்கை பறி போனதே தெரியாம நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். எங்க அம்மா பயந்த மாதிரி எல்லாம் ஆயிடும் போல இருக்கு. சொல்லுங்க சேட், உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். உண்மையை சொல்லுங்க. எதையும் என்கிட்ட மறைக்காதீங்க. உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொல்லுங்க. என்ன அம்மா, அவங்கள தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போலாம். பாத்து மெதுவா. டாக்டர், இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் நார்மலா தான் இருக்கு.
90 நாள் கரு கலைஞ்சு போனதுனால பாடி வீக்கா இருக்கு. நல்ல சத்துள்ள ஃபுட்டு கொடுத்தா நார்மல் ஆயிடுவாங்க. ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. மத்தபடி மெடிசின்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். பில் செட்டில் பண்ணிடுங்க. சரிங்க. கரு கலைஞ்சிருச்சேன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க வயசுக்கு இன்னும் நிறைய குழந்தை பெத்துக்கலாம். டேக் கேர். இல்ல இல்ல சரி, நம்ம போலாமா? நந்தினி, ரொம்ப லேட் ஆகும் போல இருக்கு. கொஞ்சம் வரியா? நான் அப்படியே பிடிச்சிக்கிறேன். படிக்கட்டு வழியா நடந்து போயிடலாம். வா. நீ என்னதான் எனக்கு தைரியம் சொன்னாலும் உன் மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கிறது எனக்கு தெரியும் செல்வம். கடவுள் நம்மளை ஏமாத்திட்டாரு. கடவுள் இல்லை நந்தினி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த அர்ச்சனா தான். அவளை அர்ச்சனா மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியும். அர்ச்சனாவை திட்டாத செல்வம், அவங்க பாவம். என்னத்த பாவம்? திட்டம் எப்படி இருக்கிறது? வர வர அவ செய்யற வேலைங்க கோவமா வருது. மொத்தமா வெறுத்துட்டேன். நீ பாத்து வா. நீங்க எல்லாரும் வெளியே இருங்க. நீங்க வாங்க. என்ன சார், அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுல்ல? பயமா இருக்கு சார். நீ ஒன்றும் பயப்படாத. சிஸ்டர் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது. நீ போய் பார்த்து போ.
வேற சார் எதுவும் சைன் போட வேண்டியது இல்லைல்ல? வேற எதுவும் இல்லை சார். வாசு எங்க போயிருக்கான்? கலெக்ஷன் விஷயமா வெளியே போயிருக்கா சார். ம், நானும் கொஞ்சம் வெளில போக வேண்டியிருக்கு. ஓகே சரியா? ஓகே சார். ம். தேங்க்யூ சார். எதுக்காக என் ஆஃபீஸ்க்கு வந்த? நான் உன்னை கேள்வி கேட்கலான்னு வந்தா நீ என்ன கேள்வி கேட்கறியா? எதுக்கா என் பொண்ணு வாழ்க்கையில நீயும் உன் தம்பியும் குறுக்குறீங்க? நானும் என் தம்பியும் உன் பொண்ணு வாழ்க்கையில குறுக்கிடுமா? அதான் சட்டப்படி உன் பொண்ணுக்கு விவாகரத்து கொடுத்தாருச்சுல்ல, அப்புறம் என்ன எதுக்கு தேவையில்ல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை பண்றதுக்காக நான் இங்க வரல. பிரச்சனை பண்ற உன்னையும் உன் தம்பியையும் எச்சரிச்சுட்டு போறதுக்காக தான் வந்தேன். என்ன சொல்ற? ஏன் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிற? பல பலன்னு ஆபீஸ், நாகரிகமான காரு, பந்தாவான நெரிசல் போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு மட்டும் பணக்காரன் இருந்தா பத்தாது. பணக்காரத்தனம் ரத்தத்துல ஊறி இருக்கணும். நீ பிளாட்பாரத்துல இருந்து வந்த தர டிக்கெட் தானே? அதான் உன் குணம் உன்னை விட்டு போகல. எங்க வந்து நின்று யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அடியாட்களை வச்சு பயந்தவங்களை மிரட்டி கட்ட பஞ்சாயத்து பண்ற மூணாந்தர ரவுடி நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்றியா? அட்வைஸ் பண்ற மாதிரி தானே நீயும் உன் தம்பி நடந்துக்கிறீங்க. உன் தம்பிக்கு என் பொண்ணுக்குமான உறவு சட்டப்படி முடிஞ்சு போச்சு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். நீயும் உன் தம்பியை இடைஞ்சல் பண்றீங்க. அதான் உன் சம்மந்தமே வேணான்னு விவாகரத்து கொடுத்து பேசாம ஓரமா ஒதுங்கி இருக்கும்ல, அப்புறம் எதுக்கு பிரச்சனை பண்ணுங்கிறதுக்காக ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கேன்? என்னது கற்பனையா? தம்பி சும்மா இது மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்காதீங்க. நீ வாசுவை தூண்டி விட்டதுனால அவன் அண்ணன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் என் தம்பியை தூண்டி விட்டு உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். என்ன சொல்ற? ஏ உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல உனக்கு தெரியாம தான் உன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கானா? என் பொண்ணுக்கு என் ஃப்ரெண்டு பையனுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு வாழ்த்து பேனர் வைக்கிறேங்கிற போர்வையில கண்ணா பின்னான்னு கிண்டல் பண்ணி பேனர் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம என் மாப்பிள போராடலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் பின்னாலேயே போய் கிண்டல் பண்ணி எரிச்சல் படுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல குடிச்சிட்டு வீட்டு வாசல்ல வந்து கலாட்டா பண்ணி கத்தி கூச்சல் போடுறான். இதெல்லாம் உனக்கு எதுவுமே தெரியாதா? இல்ல நீ தெரியாத சொன்னா நாங்க நம்பிடுவோமா? போத நிறுத்து. நிச்சயமா சொல்றேன், என் தம்பி வாசு இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். தேவையில்லாம என் கூட வம்பு பண்ணுங்கிறதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றது அத்தனை உண்மை. ஒண்ணுமே தெரியாதுன்னு நீ சொல்றியே, அது அப்பட்டமான பொய். எனக்கு நம்பிக்கை இல்ல. நிச்சயமா என் தம்பி வாசு இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான். என்ன செஞ்சிருக்க மாட்டான்? உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் மாப்பிள்ளை விட்டு வாசல்ல போய் பார். அவன் வச்சிருக்கிற பேனரை கிழிக்க திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருக்கான். என் பொண்ணு அவ கட்டிக்க போற மாப்பிள்ளை எந்த ஜிம்முக்கு போறாங்கிறது உனக்கு தெரியல. அங்க போய் பார். உன் தம்பி அவங்களை எப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்னு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா என் தெருவில் வந்து அக்கம் பக்கம் விசாரிச்சு பார். உன் தம்பி என்னென்ன பண்றான்னு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியாம நடக்குது. நீ கொடுக்குற தைரியத்திலே தெம்புல தானே உன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் உன்னை பார்த்து எச்சரிச்சுட்டு போலான்னு வந்த. அன்னைக்கு நம்ம பெருசா சவால் விட்ட. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன்னு எல்லாம் காத்தோடு காத்தா போச்சா? போனதெல்லாம் போகட்டுன்னு என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கல ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அதை கெடுக்கிறதுக்கு உன் தம்பியை தூண்டி விட்டு ஏன் இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறேன்? கீழ்த்தரமா நடந்துக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. என் தம்பி இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கிறதே இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. சரி, நீ சொல்றத நான் நம்புறதாவே வச்சுக்கோ. இதுக்கு மேலேயும் உன் தம்பி என் பொண்ணு வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை பண்ணா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணு கல்யாண விஷயத்துல தலையிட்டா அவனுக்கு தலை இருக்காது. ராஜசேகர், என் தம்பிக்கு நான் பொண்ணு பார்த்துட்டு தான் இருக்கிறேன். செட் ஆகல, ஆனா கூடிய சீக்கிரம் அமைஞ்சிரும். அவனை அடக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னது? ஆனா அவன் அப்படி பண்ணா இப்படி பண்ணான்னு நாளைக்கு அவனுக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச. இப்ப நீ சொன்னிய தலை இருக்காதுன்னு, அத நான் செய்ய வேண்டியிருக்கும். நீ சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிட்டா நான் சொன்ன மாதிரி நான் நடந்துக்குவேன். வேலையை பாருங்க.
ராஸ்கல், என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அண்ணா என்னண்ணா? வாயை மூடு. எனக்கு தெரியாம ரேவதி வாழ்க்கையில பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? அண்ணா அது வந்துண்ணா. பேசாத நீ. நேர கிளம்பி நந்தினி வீட்டுக்கு வா. நான் இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கேன். நேரில் பேசுறேன் உங்ககிட்ட. சரி. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க செல்வம்? டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்றேன்? இந்த ராஸ்கல் வாசு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? ரேவதி கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ செஞ்சிருக்கான். அந்த ராஜசேகர் நேரம் என் ஆஃபீஸ்க்கு வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்டு போறான். எனக்கு தெரிய வேண்டியதுல இப்ப அந்த ராஜசேகர் சொன்னதுல உண்மையா இல்லையான்னு தான். அது மட்டும் உண்மையா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த வாசுக்கு இருக்கு. அவனுக்கு அந்த ரேவதி தான் முக்கியம். என்ன நேரம் அங்கேயே போய் தொலை வேண்டியதானே? எதுக்கு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான்? மட்டும் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்கிறேன் அவனை. அண்ணா வாடா. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அந்த ராஜசேகர் அவனோட அல்ல கையும் என் ஆபீஸ் படி ஏறி வந்து என்ன பார்த்து கேள்வி கேட்டு போறாங்க. என்னமோ அவன் பொண்ணு ரேவதி கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணியாம? இதெல்லாம் உண்மையா? அது வந்துண்ணா. இப்படி தயங்கி நிக்கும் போதே தெரியுது அதான் உண்மைன்னு. சேட்டா ஏன்டா மானத்தை வாங்க? உன் மேல இருக்கிற நம்பிக்கையில என் தம்பி அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டான் நெஞ்சு நிமித்தி சொன்னேன். அசிங்கப்படுத்திட்டு வந்து நிக்கிறேன். என்ன கேவலப்படுத்துறது வேலையா போச்சு. ஏடா நான் தான் அந்த ரேவதியோட நல்ல படம் வசதி எல்லாம் பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னல. அப்புறம் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்ல, செய்ய மாட்டேன்னு நினைச்சியா? அப்புறம் ஏன் அந்த பொண்ணு முன்னாடியே சுத்திட்டு இருக்க? இல்ல தப்பா நினைச்சுக்காதீங்கண்ணா. நீங்க 1000 தான் சொன்னாலும் ரேவதி என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நீங்க என்ன எடுத்து சொன்னாலும் என்னால அவளை மறக்க முடியல. ஆனா அவ உன்னை மறந்து தொலைச்சிட்டாடா. உன்னை ஒட்டுமொத்தமா தூக்கி எறிஞ்சிட்டு வேற ஒருத்தருக்கு கழுத்தறிட்டு அவ தயாராயிட்டா. அது அப்போண்ணா. இப்ப அப்படி கிடையாது. அவளுக்கு என் மேல நல்ல அபிப்பிராயம் வந்துடுச்சுண்ணா. எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக இந்த சதியெல்லாம் செஞ்சது அவங்க அப்பா அவ புரிஞ்சுக்கிட்டா. அவ சொல்லிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான முயற்சியெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன்.